அனைவருக்கும் வணக்கம். இளங்கலை தமிழ் இலக்கியம் 2ஆம் ஆண்டு 3ஆம் பருவத்திற்குரிய சமய இலக்கியங்கள் என்னும் பாடப்பகுதிக்கான பாடல் அலகு 2 திருப்பாவை. உங்கள் முன் முனைவர் ச. ஆனந்தி, உதவி பேராசிரியர் தமிழ்துறை, நிர்மலா மகளிர் கல்லூரி, கோயம்புத்தூர். இந்த காணொலி காட்சியின் வாயிலாக முதலில் 4000 திவ்ய பிரபந்தம் குறித்தும், அடுத்து 12 ஆழ்வார்கள் குறித்தும், மூன்றாவதாக ஸ்ரீ ஆண்டாளின் சிறப்புகள் குறித்தும், நான்காவதாக ஆண்டாள் இயற்றிய திருப்பாவை நூல் குறித்த அறிமுகமும், திருப்பாவையின் பாடல் விளக்கங்களையும் காண இருக்கிறோம். மாணவர்களே, பாருங்கள். நாலாயிர திவ்ய பிரபந்தம். 4000 திவ்ய பிரபந்தம் பெருமாளை குறித்து பாடப்பட்ட தமிழ் பக்தி பாடலின் தொகுப்பாகும். 6ஆம் நூற்றாண்டு முதல் 9ஆம் நூற்றாண்டுக்குள் வைணவ சமயத்தில் ஆழ்வார்கள் 12 பேரினால் இயற்றப்பட்ட இந்த பாடல்களை 10ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த நாதமுனிகள் என்பவர் ஆழ்வார்கள் அருளிச் சேர்கள் என தொகுத்தார். பின்னர் வந்த மணவாள மாமுனிகள் நாதமுனிகள் தொகுத்த ஆழ்வார்கள் பிரபந்தத்தோடு திருவரங்கத்து அமுதனார் செய்த ராமானுஜ நூற்றாந்தாதியும் சேர்த்து 4000 திவ்ய பிரபந்தம் என அழைக்கும்படி அருளினார். திவ்ய எனும் சொல் மேலான என்றும், பிரபந்தம் என்னும் சொல் பலவகை பாடல் தொகுப்பினையும் குறிக்கும். இந்த நூல் ஆன்ற தமிழ்மறை, 5வது வேதம், திராவிட வேதம், திராவிட பிரபந்தம் என்றெல்லாம் வர்ணிக்கப்பட்டுள்ளது. தமிழ் பேசும் வைணவர்கள் மட்டுமல்லாது தெலுங்கு, கன்னடம் பேசும் வைணவர்களாலும் இன்றும் தினமும் படிக்கப்பட்டு வருகிறது என்பது இந்த சிறப்பு. இது முதல் 1947 பாடல்கள், பெரிய திருமொழி 1134 பாடல்கள், திருவாய்மொழி 1102 பாடல்கள், இயற்பா 817 பாடல்கள் என 4 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. பன்னிரு ஆழ்வார்கள், பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமழிசை ஆழ்வார், நம்மாழ்வார், மதுரகவி ஆழ்வார், குலசேகர ஆழ்வார், பெரியாழ்வார், ஆண்டாள், தொண்டரடி பொடி ஆழ்வார், திருப்பாணாழ்வார் மற்றும் திருமங்கை ஆழ்வார். ஆண்டாள் குறித்த ஆசிரியர் அறிமுகம். ஆண்டாள் தமிழகத்தில் 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த வைணவ ஆழ்வார்கள் ஒருவர். வைணவம் போற்றும் 12 ஆழ்வார்களில் இவர் ஒருவரை பெண்ணாவார். ஆண்டாள் திருப்பாவை, நாச்சியார் திருமொழி எனும் 2 பாடல் தொகுதிகளை இயற்றியுள்ளார். வைணவ சமயங்கள் கூறும் இவரது வரலாறு இறைவன் மீது இவர் கொண்டிருந்த காதலை நமக்கு எடுத்துரைக்கிறது. மேலும் ஆண்டாள் பூமி பிராட்டியின் அவதாரமாகவும் கருதப்படுகிறார். திருப்பாவை நூல் அறிமுகம். திருப்பாவை 12 வைணவ ஆழ்வார்கள் ஒருவரான ஆண்டாள் பாடிய நூலாகும். இது 30 பாடல்களால் ஆனது. வைணவ பக்தி நூல்களின் தொகுப்பான 4000 திவ்ய பிரபந்தத்தில் 474 தொடக்கம் 503 வரையுள்ள பாடல்கள் திருப்பாவை பாடல்கள். தமிழ்நாட்டில் மார்கழி மாதத்தில் கன்னிப்பெண்கள் பாவை நோன்பு நோற்றனர். இதன் போது விடியும் முன்பே எழும் கண்ணியர் பிற பெண்களையும் துயில் எழுப்பிக் கொண்டு ஆற்றில் நீராடி இறைவனை துதித்து வழிபடுவர். இதனை பின்னணியாக கொண்டு எழுந்ததே இந்த நூல். இதனால் தற்காலத்திலும் பாவை நோன்பு காலத்தில் இப்பாடல்கள் பாடப்பட்டு வருகின்றன. திருப்பாவை சிறப்பு. வைணவ சமய வழிபாட்டில் ஒன்றர கலந்துவிட்ட ஒன்று திருப்பாவையாகும். மாதவனாகிய எம்பெருமானுக்கு உகந்த மார்கழி மாத காலையில் அனைத்து வைணவ கோயில்களிலும் இசைக்கப்படுவதே இதன் பெரும் சிறப்பு. தமிழில் புனைய பெற்ற பாடல்களே ஆயினும் தமிழறிய அடியார்கள் கொண்ட வைணவ தலங்களிலும் மார்கழி மாத காலையிலும் திருப்பாவை இசைக்கப்படுவதும்
இந்தியாவில் எங்கெல்லாம் பெருமானின் திருக்கோயில்கள் உள்ளனவோ அங்கெல்லாம் கோதை தனக்கும் ஒரு தனி சன்னதி கொண்டுள்ளதும் வேறு எந்த ஒரு அடியவருக்கும் காணப்பெறாத தனி சிறப்பாகும். திருப்பாவை பாடல் 1. மார்கழி திங்கள் அதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நீரிழையில் சீர்மல்கும் ஐப்பாடி செல்வச் சிறுமிகள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் நேரார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படித்தேலோர் எம்பாவாய். மார்கழி மாதத்தின் முதல் நாள் பாடக்கூடிய பாடல் இது. இதனுடைய பொருள், மார்கழி திங்கள் மதி நிறைந்த முதல் பாடல் பாடுறாங்க. அழகிய அணிகலன்களை அணிந்த கன்னியரே, சிறப்பு மிக்க ஆயர்பாடியில் வசிக்கும் செல்வ வளமிக்க சிறுமிகளே, மார்கழியில் முழு நிலா ஒளி வீசும் நல்ல நாள் இது. இன்று நாம் நீராட கிளம்புவோம். கூர்மையான வேலுடன் நம்மை பாதுகாத்து வரும் அரிய தொழிலை செய்யும் நந்தகோபன், அழகிய கண்களை உடைய யசோதா பிராட்டி ஆகியோரின் சிங்கம் போன்ற மகனும், கரிய நிறத்தவனும், சிவந்த கண்களை உடையவனும், சூரியனை போல் பிரகாசமான முகத்தை உடையவனும், நாராயணின் அம்சமுமான கண்ணபிரான் நமக்கு அருள் தர காத்திருக்கிறான். அவனை நாம் பாடி புகழ்ந்தால் இந்த உலகமே நம்மை வாழ்த்தும் என்று, அதாவது சிறுமி எழுந்துட்டு முதல் நாள் எழுந்துட்டு தானே எழுந்துட்டு குளிக்க கிளம்புறாங்க, கோயிலுக்கு போறாங்க. அப்போ ஒவ்வொரு தோழிகளையும் தூக்கத்திலேருந்து எழுப்பி இந்த மாதிரி நம்மளும் போய் கோயிலுக்கு போய் கண்ணனுடைய பெருமைகளை நாம் பாடுவோம் அப்படின்னு சொல்லி கண்ணனுடைய சிறப்புகளை சொல்லி சொல்லி அனைத்து குழந்தைகளையும் அனைத்து சிறுமிகளையும் தன்னுடன் அழைத்து செல்ல ஆயத்தமாகிறாள். பாடல் 2. வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் சிறுசைகள் கேளீரோ. பார்க்கடலுள் பைத்து இன்ற பரமன் நடிப்பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலை நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியும் செய்யாதன செய்யோம் தீக்குருளை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமாறு என்று நீ உகந்தேலோர் எம்பாவாய் அடித்தேலோர் எம்பாவாய். அருமையானது. அதாவது திருமால் கண்ணனாக அவதரித்த ஆயன்பாடியில் வாழும் சிறுமிகளே, நம்ம இந்த உலகில் இருந்து விடுபட்டு அந்த பரந்தாமனை திருவிகளை அடைவதற்காக நாம் செய்த பாவையை வணங்கி விரதம் இருக்கும் வழிமுறைகளை கேளுங்கள். பாவை நோன்பு நோற்றதுக்கான ஒரு சில வழிமுறைகளை பாடல்ல சொல்றாங்க. என்ன அப்படின்னா, பால் உண்ணக்கூடாது, நெய் உண்ணக்கூடாது. அதாவது இந்த மார்கழி மாதம் அதிகாலையிலேயே நீராடி விட வேண்டும். கண்களில் மை தீட்டக்கூடாது, கூந்தலில் மலர் சூடக்கூடாது. மார்கழியில் பூக்கும் மலர்கள் அனைத்தும் மாணவனுக்கே சொந்தம். ரொம்ப அருமையானது. மார்கழியில் நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒரு சில விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது மார்கழி மாதம். அப்படி கிடையாது. மார்கழி மாதம் இறைவனுக்கே உருவாக்கப்பட்ட அந்த மாதத்தில் பூக்கக்கூடிய மலர்கள் அனைத்தும் இறைவனுக்கே சென்று சேர வேண்டும் என்பதற்காகவே சுபகாரியங்களை தவிர்த்திருக்கிறார்கள் சான்றோர்கள். சில செயல்களை மனதாலும் நினைக்க கூடாது. மார்கழி மாதம் மட்டும் கிடையாது, நோன்பு நோக்கும் பொழுது ஒரு சில விஷயங்கள் இதெல்லாமே செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதுக்காக மற்ற மாதங்களில் எல்லாம் தீய செயல்களை செய்தால் பரவாயில்லையா என்று மாணவர்கள் கேட்கக்கூடாது. தீய செயல்களை மனதாலும் நினைக்க கூடாது. நோன்பு அட்லீஸ்ட் நோன்பு இருக்கும் அந்த காலகட்டத்திலாவது தீய சொற்களை சொல்வது கூட பாவம் என்பதால் பிறரை பற்றி கோள் சொல்லக்கூடாது. இல்லாதவர்களுக்கும் துறவிகளுக்கும் ஞானிகளுக்கும் அவர் போதும் என்று சொல்லும் அளவு தர்மம் செய்ய வேண்டும். எவ்வளவு அருமையா சொல்லிருக்காங்க பாருங்க. தீய குறளை சொல்லக்கூடாது. குறள் அப்படின்னு சொன்னா புறம் சொல்லுதுன்னு அர்த்தம். ஐயமிட்டு ஒன் எல்லாருக்கும் என்ன செய்யணும், இல்லாதவங்களுக்கு எல்லாம் அவங்க போதும்னு சொல்ற அளவுக்கு தான தர்மங்கள் செய்ய வேண்டும். மூன்றாவது பாடல். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்செந்தல் ஊடு கயலுலக பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுத்த
தேங்காதே புக்கிருந்து சீர்த்த மொழி பற்றி வாங்கு குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவை. சிறுமிகளே, பரந்தாமன் வாமன அவதாரத்தில் 3 அடிகளால் விண்ணையும் மண்ணையும் அளந்து தன்னுடையதாக்கி கொண்டவன். அவனது சிறப்பை குறித்து பாடி நம் பாவைக்கு மலர்கள் சாத்தி வழிபடுவதற்கு முன் நீராடி செல்வோம். முதல் கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம குளிக்க போகலாம். இந்த விரதம் இருப்பதால் உலகம் முழுவதும் மாதம் மும்முறை மழை பெய்து தண்ணீர் இல்லாத குறையை போக்கக்கூடியது. மார்கழி மாதம் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இல்லையா? மழை காரணமாக வயல்களில் சென்னல் செழித்து வளரும். மீன்கள் வயலுக்குள் பாய்ந்தோடி வரும். குவளை மலர்களில் புள்ளிகளை உடைய வண்டுகள் கேட்குடிக்க வந்து இருக்கும். வள்ளல் போன்ற பசுக்கள் பாலை நிரம்ப தரும். என்றும் வத்தாத செல்வத்தை இந்த விரதம் தரும். ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு வழிபாட்டிற்கும் ஒரு காரணம் காரியம் இருக்கிறது இல்லையா? மார்கழி மாசத்தில் இருக்கக்கூடிய பாவை நோம்பினால் இவ்வளவு பலன்கள் நமக்கு கிடைக்கிறது என்பது இந்த பாடல் எடுத்துரைக்கும். நான்காவது பாடல் ஆழை மழை கண்ணா ஒன்று நீ கை கரவேல் ஆழியில் பொங்கு முகந்து கொண்டு ஆர்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து பாழியம் தோளுடைய நாபன் கையில் பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வளம்புரி போல் நின்று அதிர்ந்து தாழாதே சார்ந்தம் முதிர்ந்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தெல்லோர் எம்பாவாய். மேகத்திற்கு அதிபதியான பஞ்சன்யனே, நாங்கள் சொல்வதை கேள். உன்னிடம் ஒரு சொட்டு தண்ணீர் கூட வைத்துக் கொள்ளாதே. கடல் நீர் முழுவதை முகர்ந்து கொண்டு மேலே சென்று உலக ஆளும் முதல்வனாகிய கண்ணனை நிறம் போல் கருத்து வலிமையான தோள்களுடைய பத்மநாபனின் கையில் உள்ள பிரகாசமான சக்கரத்தை போல மின்னல் வீசி வலம்புரி சங்கு ஒலிப்பது போல் இடி ஒலி எழுப்பி வெற்றியை மட்டுமே ஈட்டும் அவனது சார்கம் என்னும் வெள்ளில் இருந்து புறப்படும் அம்புகளை போல் மழை பொழுதாயினாங்க. எவ்வளவு ஓமைகள் சொல்லியிருக்காங்க. கடல் நீரை முகர்ந்து கொண்டு கார்மேகம் எப்படி இருக்கிறதாமா? கண்ணனை போல் நிறம் கொண்டு கருத்து இருக்கணுமாமா. மின்னல் விஷ்ணுவின் கையில் இருக்கக்கூடிய சக்கரத்தை போல் ஒளி வீசணுமாமா. வலம்புரி சங்கு இருந்து ஒளி வருவது போல் இடி இடிக்க வேண்டுமாமா. அடுத்தது சாரங்கம் என்னும் வில்லில் இருந்து புறப்படும் அம்புகளை போல மழை பொழிய வேண்டும். அந்த மழையால் இந்த உலகமானது மகிழ்வுடன் இருக்கும். நாங்களும் அன்புடன் மகிழ்வோம். மார்கழி நீராடலுக்காக எல்லா நீர்நிலைகளையும் நிரப்பி எங்களை மகிழ்ச்சி அடை செய்வாயாக என்று கூறினார். மாயனை மண்ணும் வடமுதிரை மைந்தனை தூய பெருநீர் நமுனி துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவினக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய மழையும் புகுத்தருவான் நின்றனவும் தீயில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். வியப்பிற்குரிய செயல்களை செய்தவனும் பகவானும் மதுராபுரியில் அவதரித்தவனும் பெருகியோடும் கங்கை நதி கரையில் விளையாடி மகிழ்ந்தவனும் ஆயல் குலத்தில் பிறந்த அழகிய விளக்கு போன்றவனும் தேவகி தாயாரின் வயிற்றுக்கு பெருமை அளித்தவனும் இவனது சேஷ்டை பொறுக்காத யசோதி தாய் இடுப்பில் கயிறை கட்ட அது அழுத்தியதால் ஏற்படும் கழிப்பை உடையவனும் எங்கள் கண்ணனை நாங்கள் தூய்மையாக நீராடி மனம் வீசும் மலர்களுடன் காணப்புறப்படுவோம். அவனை மனதில் இருத்தி அவன் புகழ் பாடினாலே போதும். செய்த பாவ பலன்களும் செய்கின்ற பாவ பலன்களும் வெயிலில் புகுந்து தூசி போல காணாமல் போய்விடும். ஆறாவது பாடல் புள்ளும் சிலம்பின் கான் புள்ளரையன் கோயிலில் வெள்ளி விழிச்சங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் தீமுலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்து அரவில் தொழில் அமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் வெள்ளை எழுந்து அரியன்ற பேரரவம் உள்ள புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். ஒவ்வொரு பாடலிலும் ஒரு வரலாற்று நிகழ்வுகள் இடம்பெறுகின்றன. அன்பு தோழியே, உடனே எழுந்துரு. காலையில அதிகாலையில பறவைகள் எல்லாமே கேட்டுட்டு அந்த ஒளி உனக்கு கேட்கலையா? கருடனை வாகனமாக கொண்ட எம்பிரானின் கோயிலில் வெள்ளி நிற சங்குகள் எழுப்பும் முழக்கம் உன்னுடைய காதல் வெளியில. நிறைய பேர் எவ்வளவு சத்தம் கேட்டாலும் தூங்கிட்டே இருப்பாங்க, எழுந்திருக்கவே மாட்டாங்க இல்லையா? அந்த பெண் ஒண்ணு ஒண்ணா சொல்றா, பறவைகளில் ஒளி உனக்கு கேட்கவில்லையா?
கோயிலில் எழுப்பக்கூடிய சங்கின் ஒளி ஒன்னுடைய காதில் விழவில்லையா? கை வடிவம் எடுத்து தன்னை கொல்ல வந்த பூதகி அப்படிங்கிற அந்த அரக்கியிடம் பால் குடிப்பது போல் நடித்தார். அவளுடைய உயிரை பறித்தவனும் சக்கர வடிவில் வந்த சகர்டன் அப்படிங்கிற அரக்கனின் உயிரை குடித்தவனுமான கண்ணபிரானை யோகிகளும் முனிவர்களும் ஹரிஹரி என்று அழைக்கும் குரடுமா உனக்கு எட்டவில்லை. உடனே எழுந்து இவற்றையெல்லாம் உள்ளம் குளிர கேட்பாயாக என்று கூறுகிறாள். பாடல் 7. கீசு கீசு என்றெங்கும் ஆணை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவன் கேட்டிலையோ? ஏய் பெண்ணே, காசும் பிறப்பும் கலகலப்ப கைப்பேர்த்து வாச நறுங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தயிர் அரவம் கேட்டிலையோ? நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடந்தியோ? தேசமுடையாய் திரவேலூர் எம்பாவாய். அன்பு தோழியே எழுந்திரு. காலை அறிவில்லாதவளே, ஆணைச்சாத்தன் என்று அழைக்கப்படும் வலியன் குருவிகள் கீச்சிடும் குரலும் உன்னுடைய காதுக்கு கேட்கவில்லையா? அடுத்து பாத்தீங்கன்னா தயிர் கடையும் ஓசையும் அவர்கள் கழுத்தில் அணிந்துள்ள அச்சுத்தாலையும் ஆமைத்தாலையும் ஒலி எழுப்புவது உனக்கு கேட்கவில்லையா? எல்லோருக்கும் தலைமை ஏற்று அழைத்து செல்வதாக சொல்ல பெண்ணே, நாங்கள் நாராயணன் கேசவனை புகழ்ந்து பாடுவது உன் காதில் மட்டும் கேட்கும் உறங்கும் மர்மம் என்ன? பிரகாசமான முகத்தை கொண்டவளை உன் வீட்டு கதவை திற அப்படின்னு சொல்லி சொல்றோம். 7வது பாடல். கீழ்வான வெள்ளென்று எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தன காண்பிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்துமே பூவுவான் வந்து நின்றோம் போது கள்ளமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தாடை மல்லரை மாற்றிய தேவாரி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆஹா என்று ஆராய்ந்து அழுதலோ எப்பாவாய். மகிழ்ச்சியை மட்டும் சொத்தாக கொண்டவளே, அழகு சிலையே, ஒரு பெண்களை வந்து உற்சாகத்துக்கு எழுப்புறாங்க. கிழக்கே விழுத்து எருமைகள் மேய்ச்சலுக்காக புல் மைதானங்கள் வைக்கின்றன. எல்லா பெண்களும் வந்து விட்டார்கள். குளிக்க போக வேண்டும் என்று அவசரப்படுத்துகிறார்கள். உனக்காக நான் தடுத்து நிறுத்தி அவங்களை வெயிட் பண்ண வச்சிருக்கிறேன். உன்னை கூவி கூவி அழைக்கின்றோம். கேசி அப்படிங்கிற அரக்கனை குதிரை வடிவில் வந்த போது அவன் வாயை பிளந்து கொன்றவனும் கம்சனால் அனுப்பப்பட்ட முஷ்டிகர் உள்ளிட்ட மல்லர்களை வென்றவனும் தேவாதி தேவனுமாக கிருஷ்ணகனை நாம் வணங்கினால் அவன் என்று அலறிக்கொண்டு நமக்கு அருள் தருவான். உடனே கிளம்பு என்று கூறுகிறார். 9வது பாடல். தூமணி மாடத்து சுற்றும் விளக்கரிய தூபம் கமழ துயிலடை மேல் கண் வளரும் மாமன் மகளே, மணிக்கதவம் தாழ்த்திறவாய். மாமீர் அவளை எழுப்பீரோ? உன் மகள் தான் உமையோ அன்பி செவிடோ அனந்தலோ ஏவ பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ? மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவிற்றேலோர் எம்பாவாய். பிரகாசம் நவரத்தின கற்களால் கட்டப்பட்ட மாளிகையில் சுற்றி சூழ விளக்கெரிய நறுமண திரவிய மனம் வீச அழகிய பஞ்சமத்தில் உறங்கும் என்னுடைய மாமன் மகளே, உன்னுடைய மணிக்கதவை திறப்பாயாக. உங்கள் வீட்டு மணிக்கதவை திறப்பாயாக. அன்பு மாமியே, அவளை நீ எழுப்பு. உன் மகளை எத்தனை நேரமாக நாங்கள் கூவி அழைக்கிறோம். அவள் பதில் சொல்லலையா? அவள் இன்னும் ஊமையா? அவள் எவன செவிடா? சோம்பல் அவளை ஆட்கொண்டு விட்டதா? அல்லது எழ முடியாதபடி மந்திரத்தில் ஏதாவது சிக்கி விட்டாளா? உடனே எழு. எங்களுடன் இணைந்து மாயங்கள் செய்பவன், மாதவத்துக்கு சொந்தக்காரன், வைகுண்டத்துக்கு அதிபதி என்றெல்லாம் அந்த நாராயணின் திருநாமங்களை சொல் என்று என்னுடைய அத்தையிடம் கூறுகிறார்கள். பாடல் பற்று. நோற்று ஸ்வர்க்கம் போகின்ற அம்மனாய் மாற்றமும் தராரோ வாசல் திறவாதார் நாற்று துழாய் முடி நாராயணன் அம்மாள் போட்ட பறைதரும் புண்ணியனால் கண்டொரு நாள் கூட்டத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில் தந்தானோ ஆற்ற அனந்தல் உடையாய் அருட்களமே தேற்றமாய் வென்று திரவேலோர் எப்பாவாய். ஒரு பிறவியில் எம்பெருமன் நாராயணன் எண்ணி நோன்பிருந்ததன் பயனாக இப்போது சொர்க்கம் போல் சுகத்தை அனுபவிக்கின்ற பெண்ணே, உன் இல்ல கதவை திறக்காவிட்டாலும் பரவாயில்லை. பேசவும் மாட்டாயோ? கதவை திறக்காட்டினால் பரவாயில்ல, எழுந்து நீ பதில் கூட சொல்ல மாட்டியா? நறுமண வீசும் துளசியை தலையில் அடிந்த நாராயணனை நாம் போற்றி பாடினால் அவன் நம் நோன்புக்குரிய பலனை உடனே தருவான். முன்னொரு காலத்தில் தூக்கத்திற்கு உதாரணமாக கும்பகர்ணனைத்தான் சொல்லுவார்கள். உன் தூக்கத்தை பார்த்தால் நீ அவனையும் தோற்கடித்து விடுவாய் போல இருக்கிறதே. சோம்பல் திலகமே,
கிடைத்திருக்கிற அணிகலனே எந்த தடுமாற்றமும் இல்லாமல் கதவி திறந்து வெளியே வா என்று கூறுகிறார்கள். பாடல் 11. கற்றுக்கரவை கணங்கள் பல கறந்து செற்றார் திரளழிய சென்று செருகச் செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவலத்தம் பொற்கொடியே குற்றரவு அல்கொள் குணமயிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் அன்பின் குற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ எட்டுக்கும் உறங்கும் பொருளேலோர் எம்பாவாய். கன்றுகளோடு கூடிய பசுக்களிடமிருந்து பால் கறப்பவனாகவும் தங்களை பகைத்தவர்களை எதிர்த்து நின்று போரிடும் தன்மை உடையவனும் மாசு மறுவற்றவனும் கோபாலனை தழுவ துடிக்கின்ற பொற்கொடியே, புற்றில் இருக்கும் பாம்பின் படத்தை போன்ற அல்குலை உடைய மயில் போன்றவளே, நம் சுற்றுப்புறத்தில் உள்ள எல்லா தோழியரும் உன் வீட்டு வாசலிருந்து கூடிவிட்டார்கள். அவர்கள் மேகவடனாகிய கண்ணனை புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கிறார்கள். செல்வத்தையும் பெண்மையையும் புனிதமாக காப்பவளே, இதையெல்லாம் கேட்டும் அசையாமலும் பேசாமலும் உறங்கிக் கொண்டிருக்கிறாரே, அர்த்தமற்ற இந்த உறக்கத்தில் நான் உனக்கு என்ன பலன் கிடைக்கிறது அப்படின்னு மீண்டும் அவர்களை துயில் எழுப்புவது போன்ற பாடல். எல்லா பாடத்திலும் ஒரே மாதிரியாக தான் இருக்கின்றன. கண்ணனின் லீலைகளை சொல்லி சொல்லி குழந்தைகளை எழுப்புகிறார்கள். பாடல் 12. கனைத்தில்லம் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முளை வழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழனின் வாசல் கடைபற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனதுக்கு இனியானை பாடவும் நீ வாய் திறவாய் இடித்தான் எழுந்திராய் இது என்ன பேருறக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய். அதனுடைய பொருள், பசியால் கதிர் தெரியும் தங்கள் கன்றுகளை எண்ணிய எருமைகள் தங்கள் மடியால் சொரியும் பாலை சுற்றியபடி அங்கும் எங்கும் செல்கின்றன. அவை சொரிந்த பால் இல்லத்து வாசல்களை சேராக்குகின்றன. அந்த அளவுக்கு விடாமல் பால் சொல்லும் எருமைகளுக்கு சொந்தக்காரனான ஆயனின் தங்கையே, கொட்டுகின்ற பணி எங்கள் தலையில் விழ உன் வீட்டு வாசலில் நாங்கள் காத்து நிற்கிறோம். சீதையை கவர்ந்து சென்ற ராவணன் மீது கோபம் கொண்டு அவனை அழிக்க ராம அவதாரம் எடுத்த கோமானாகிய அந்த நாராயணின் பெருமையை பாடுகிறோம். நீயோ இன்னும் பேசாமல் இருக்கிறாய். எல்லா வீடுகளிலும் அனைவரும் எழுந்து விட்ட பிறகு உனக்கு மட்டும் ஏன் இந்த பேரிறக்கம் என்று கேட்கிறார்கள். 13ஆம் பாடல். புள்ளின் வாய்க்கு ஈந்தானை பொள்ள அரக்கனை கிள்ளி கணைந்தானை கீர்த்திமை பாடி போய் பிள்ளைகள் எல்லோரும் பாவை களம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழ முறங்கிற்று புள்ளும் சிலம்பின கான் போதரி கண்ணினாய் புள்ள குளிர குடிந்து நீர் ஆடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் பகிர்ந்து கலந்தேலோர் எம்பாவாய். புள்ன பறவை பறவை வடிவம் கொண்டு பகாசுரன் வாயு பிழைத்து அழிக்க இதன்மணி நாடிய ராவணனை தலையை கொய்யவும் அவதாரம் எடுத்த நாராயணன் புகழ் பாடியபடி நம் தோழியர் எல்லோரும் பாவை வருத்தம் இருக்கும் இடத்துக்கு சென்றாகிவிட்டது. கீழ்வனத்தில் வெள்ளி முளைத்து விட்டது, வியாழன் மறைந்து விட்டது. என்னது, சூரியன் வந்துடுச்சு, சந்திரன் மறைஞ்சிருச்சு. பறவைகள் எல்லாம் பாடுகின்றன. தாமரை மலர்களை உடைய பெண்ணே, தாமரை மலரை போன்ற கண்களை உடைய பெண்ணே, விடிலை உணர்வின் அறிகுறிகள் தெரிந்தும் உடல் நடுங்கும்படி குளிர்ந்த நீரில் நீச்சடித்து குளிக்க வராமல் என்ன செய்கிறாய்? நாளும் நன்னாளே, மார்கழியில் அவனை நினைப்பது இன்னும் சிறப்பல்லவா? தூக்கம் என்கின்ற அந்த திருட்டை தவிர்த்து எங்களுடன் நீராடவா என்று கூறுகின்றனர். பாடல் 14. உங்கள் புழக்கணி தோட்டத்து வாவியுள் செழுக்கழிநீர் நெய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய்க்கும் பின்னக்கான் செங்கல் பொடி கூரை வெண்கல் தவத்தர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னும் எழுப்புவான் வாய் பேசும் நன்றாய் எழுகிறாய் நானாதாய் நா உடையாய் சங்குடு சக்கரம் என்னும் தடக்கையன் பங்கைய கண்ணாண்டி பாடலோர் எம்பாவாய். எங்களுக்கு முன்னாடி நீ உன்னை எழுப்புவேன் அப்படின்னு சொல்லி வீரவசனம் பேசிய பெண்ணே, கொடுத்த வாழ்க்கையை காப்பாற்றி மறப்பதற்காக வெட்கப்படாதவளே, உங்கள் வீட்டின் பின் வாசல் உள்ள தோட்ட தடாகத்தில் செற்கழு நீர் மலர்கள் மலர்ந்துவிட்டன, ஆம்பல் மலர்கள் தலை கவிழ்ந்து விட்டன. காவி உடை அணிந்த துறவிகள் தங்கள் வெண்பற்கள் ஒளி வீச கோயில்களை நோக்கி திருச்சங்கு முழக்கம் செய்வதற்காக சென்று கொண்டிருக்கின்றனர். ஆனால் பெண்ணே, சங்கு சக்கரமும் ஏந்திய பலமான கரங்களை உடையவனும் தாமரை போன்ற விருந்த கண்களை உடையவன கண்ணனை பாட நீ இன்னும் எழாமல் இருக்கின்றாயே. 15. ஏழை இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ சில்லென்று அழையேன் மின் அங்கே வீர்
போதருகின்றேன். வல்லை உன் கட்டுரைகள் கண்ணை உன் வாயறிதும் வல்லியர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக. கொள்ளை நீ போதாய் உனக்கென்ன வேற்றுடைய எல்லோரும் போந்தாரோ போந்தார் போந்து எண்ணிக்கொள். வல்லானை கொண்டானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடலோர் எம்பாவாய். என் தோழியே, இளமைக்கிளியே, நாங்கள் எல்லாம் உனக்கு இவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கோம். நீ இவ்வளவு நேரம் அழைச்சிட்டு நீ இன்னும் தூங்கிட்டு இருக்க என்று தோழிகள் சற்று கடுமையாகவே அவளை கூப்பிடுறாங்க. அப்ப தோழி கோபத்தோட நீங்க அழைக்காதீங்க, இதோ இங்க வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றா. உடனே தோழிகள் உன்னுடைய வார்த்தைகள் மிக நன்றாக இருக்கிறது, இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இப்ப நீங்க கிட்ட கோச்சுக்கிறியா நீ அப்படின்னு சொல்றாங்க. சரி சரி, எனக்கு பேச தெரியல, நீங்களே பேச்சுல திறமைசாலியா இருங்க, நான் ஏமாற்றுக்காரியாக எழுந்துட்டு போகிறேன்றா அப்படின்னு சொல்றா. எழுந்துச்சுட்டு அவ்வளவு வாய் பேசுறா. நாங்கெல்லாம் முன்னுமே எழுந்து வரணும்னு உனக்காக காத்திருக்க வேண்டும், அப்படி என்ன எங்களிடம் இல்லாத சிறப்பு உனக்கு இருக்கிறது என்று அவங்க கோபப்படுகிறாங்க. சண்டைக்காரி தான் பேச்சை விட மறுக்கிறார். என்னமோ நான் மட்டும் எழுந்திருக்காத மாதிரி பேசுறீங்களே, எல்லோரும் வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்கிறான். தோழி, நீயே வெளியே வந்து பாரு, வலிமை பொருந்திய குளையாவிடம் என்னும் யானை அழித்தவனும் எதிரிகளை வேட்டையாட திறம் கொண்டவனுமான மாயக்கடனை வழங்கி மகிழ உடனே வருவாய் அப்படின்னு சொல்லி சொல்றான். பாடல் 16. நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, குடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே, மணிக்கதவம் தாழ்த்திறவாய். ஆயர் சிறுமியரோமுக்கு அரைப்பறை மாயன் மணிவண்ணன் நென் அனலே வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயிலெழப்பாடுவான் வாயால் முன்ன மாற்றாதே எம்மானி நேய் நிலைக்கதவும் நீக்கலோர் எம்பாவாய். என்னுடைய தலைவனா இருக்கக்கூடிய நந்தகோபனின் மாளிகையை பாதுகாக்கும் காவலனே, கொடித்தோரணம் கட்டப்பட்ட வீச காவலனே, ஆயர்குல சிறுமியரான எங்களுக்கு இந்த மாளிகை கதவினி தெர அப்படின்னு சொல்றாங்க. அந்த கோயில் கிட்ட வந்துட்டாங்க. கரிய நிறத்தவனுமான கண்ணன் எங்களுக்கு ஒளி எழுப்பும் பறை தருவதாக அன்னைக்கே சொல்லியிருந்தான். அதனை பெற்று சொல்ல நாங்க நீராடி வந்திருக்கிறோம். அவனை தூயில் எழுப்பும் பாடல்களை பாட ரெடியா இருக்கிறோம் நாங்க. அதெல்லாம் முடியாது என உன் வாயால் முதலிலேயே சொல்லிடாத, மூடியில் வந்தில்லை கதவை எங்களுக்காக திறப்பாயாக அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவனே முடியாதுன்னு சொல்லிடாத, நாங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. பாடல் 17. அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய், கொம்பனாருக்கு எல்லாம் பொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய். அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய், செம்பொன் கடலடி செல்வா களதேவா உம்பியும் நீயும் உறங்களோர் எம்பாவாய். ஆடைகளையும் குளிர்ந்த நீரையும் உணவும் பிற திருப்திப்படும் அளவுக்கு தர்மம் செய்யும் எங்கள் தலைவரான நந்தகோபரே, தாங்கள் எழுந்தருள வேண்டும். கொடி போன்ற இடைகளுடைய பெண்களுக்கு எல்லாம் தலைவியான இலக்கிய மனம் கொண்ட யசோதியே, மங்களகரமான தீபம் போன்ற முகத்துடன் பிரகாசிப்பவளே, நீயும் எழுந்துருங்க. பின்னி கிழித்து உன் திருவடியால் உலகளந்த தேவர்களின் தலைவனான எங்கள் கண்ணனே, நீ கண் விழிக்கணும். செம்பொன்னால் செய்த சிலம்புகளை அணிந்த செல்வ திருமகனான பலராமனை நீயும் உன் தம்பியும் உறக்கத்திலிருந்து எழுத்து எங்களுக்கு தரிசனம் தர வேண்டும். எல்லாரும் எழுப்புறாங்க. அவங்க அம்மா, அப்பா, அண்ணா, கண்ணன் எல்லாரையுமே எழுப்புறாங்க. பாடல் 18. உந்து மத கலைச்சன் ஓடாத தோல் வழியின் நந்தகோபாலன் மருமகளே, நப்பின்னாய் கந்தம் கழுமளம் குழலி கடைத்திறவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் வந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளை ஒழிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். பொருள்: மதநீர் சிந்தும் யானைகளை உடையவனும் போரில் பின்வாங்காத தோல் வலிமை உடையனுமான நந்தகோபனின் மருமகளே, நப்பின்னை பிராட்டியே, வாசலை சிந்தும் கூந்தலை உடையவளே, உன் வாசல் கதவை திற. கோழிகள் கோபம் ஒளி நாலாபுரத்திலிருந்து கேட்கின்றது. குறுக்கத்தி கொடியின் மேல் அமர்ந்து குயில்கள் பாடத் தொடங்கிவிட்டன. பூப்பந்தை போன்ற மென்மையான விரல்களை கொண்டவளே, கணவனின் புகழ் பாட நாங்கள் வந்துள்ளோம். அளவு மாறாத உன் அழகிய வளையல்கள் ஒழிக்க செந்தாமரை கையால் உன் வாசல் கதவி திறந்தால் எங்கள் உள்ள மகிழ்ச்சி அடையும். பாடல் 19. குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பந்து சயனத்தின் மேலேறி
கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய்த்திரவாய் வாய்த்தடம் கண்ணினாய் நீகுன் மணால் அணைய எத்தனை போதும் துயிலழிப்ப ஒட்டாய்கான் எத்தனை ஏலும் பிரிவாற்றாக்கு இல்லையால் தத்துவம் என்று தகவேலோர் எம்பாவாய். கூத்து விளக்கெரிய யானை தந்தத்தாலான கட்டில் மேல் விரிக்கப்பட்ட மெருதுவான பஞ்சமத்தையில் பிரிந்த கொத்தாக பூ சூடிய நப்பின்னையின் மார்பில் தலை வைத்து கண் மூடியிருக்கும் மலர் மாலை தரித்த கண்ணனே, நீ எங்களுடன் பேசுவாயாக. மைபூசிய கண்களை உடைய நப்பினையே, நீ உன் கணவனாகிய கண்ணனை எவ்வளவு நேரமானால் தூக்கத்தில் விட்டு எழுப்புவதில்லை. காரணம், கன நேரம் கூட அவனை பிரிந்திருக்கும் சக்தி இழந்து விட்டார். இப்படி செய்வது உன் சுபாவத்துக்கு தகுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. கணவனை நீ எழுப்பாம இருக்கிற, ஏன்னா அவன் உங்க கூடவே இருக்கணும்னு நீ நினைக்கிறதுனால எழுப்ப மாட்டேங்கிற. உன்னுடைய குணத்துக்கு இந்த செயல் தகுதியானது அன்று அப்படின்னு சொல்லி சொல்றான். பாடல் 20. 33 அமரருக்கு முன் சென்று வெப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய் செப்பன் மென்முளை செவ்வாய் சிறு மருங்குள் நப்பின்னை நங்காய் திருவே துயிலழாய் ஊக்கமும் கண்கொழியும் தந்தூன் மணாலனை இப்போது எம்மை நீராட்டலோ எம்பாவாய். 30 தேவர்கள் இருந்தாலும் அவங்களுக்கு எல்லாம் முதலாக சென்று பக்தர்கள் துயர்த்திருக்கும் கழிவு தெய்வமே, நீ எழுந்தே பெருமையானவன், ஆற்றல் மிக்கவன், பகைவர்களுக்கு வியர்வை பெருக்கும்படி செய்யும் தூயவன், துயில் எழுந்திரு. பொற்கலசம் போன்ற மென்மையான ஸ்தனங்களும் கொண்ட நப்பினை பிராட்டியே, லட்சுமிக்கு நேர்கிறானவளே, கண்ணனை எழுப்புவாயாக. எங்களுக்கு விசிறி கண்ணாடி ஆகியவற்றையும் உன் கணவனாகிய கண்ணனையும் தந்து இப்போதே எங்களை அருள்மழையில் நன்னே செய்வாயாக என்பது பாடலின் பொருள். பாடல் 21. ஏற்ற களங்கள் எதிர்பொங்கி மீதளிக்க மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்ற படைத்தான் மகனே, அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலழாய் மாற்றார் எனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்துன் அடிப்பணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய். கறக்கும் நேரமெல்லாம் பாத்திரங்கள் நிரம்பி வழியும் வகையில் பாலை சுரக்கக்கூடிய வள்ளை தன்மையுடைய பசுகளுக்கு உரிமையான நந்தகோபன் மகனே, கண்ணனே எழுந்திரு. வேதங்களால் போற்றப்படும் வலிமையானவனே, அந்த வேதங்களாலும் அறியப்படாத பெரியவனே, உலகிற்கு ஒளிகாட்டும் சுடரே துயில் எழு. உன்னை எதிர்த்து விட எல்லாம் வலிமை இழந்து உன் வாசலில் உன் பாதத்தில் விழ காத்து கிடப்பது போல நாங்கள் உன் திருவடிகளை புகழ்ந்து பாட காத்திருக்கின்றோம். எங்கள் வேண்டுகோளை ஏற்பாயாக என்பது பாடலின் பொருள். அடுத்த பாடல். அங்கன்மான் ஞாலத்து அரசர் அபிமான பங்காயமாய் வந்து நின் பள்ளி கட்டின் கீழ் சங்கம் இருப்பார் போல் வந்து களை பெய்தோம் கிண்கிணி வாய் செய்து தாமரை பூ போல செங்கன் சிறுகச் சிறதே எம் மேல் விழியாவோ திங்களும் ஆதி அதியனும் எழுந்தால் போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் எழுந்தேலோர் எம்பாவாய். பாடலின் பொருள். கண்ணா, எங்களை விட உயர்ந்த வீரர்கள் இருக்கின்றார்களா என தங்களை பற்றி பெருமை எடுத்துக் கொண்டவர்களும் இந்த பரந்த பூமியை ஆட்சி செய்தவர்கள் அரசர்கள் விதித்த பணிவுடன் உன் பள்ளி கொண்டுள்ள கட்டிலை சுற்றிலும் சத்சங்கத்துக்கு வந்த பக்தர்கள் போல் காத்து நிற்கிறார்கள். அவர்கள் போல் நாங்களும் உங்கள் அருகில் நிற்கின்றோம். எங்கள் மீது கிண்கிணி என ஒலிக்கும் சிறுமணியின் வாய் போலவும் தாமரைப்பூ மெதுவாக மலர்வது போலவும் உன் சிவந்த தாமரை கண்களை சிறுக சிறுக திறந்து விழிக்க மாட்டாயா? சூரியனும் சந்திரனும் உதித்தது போல அந்த கண்களை கொண்டு எங்களை பார்ப்பாயானால் எங்களுடைய பாவங்கள் எல்லாம் சாபங்களும் பாவங்களும் தீர்ந்து விடுமே என்று கூறுகிறார்கள். பாடல் 23. மாறி மலை முழந்தில் மண்ணி கிடந்தொடுக்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து ஏரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்க புறப்பட்டு போதருமா போலை நீ பூவை பூவண்ணா உன் கோயில் என்று இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். பொருள். மழைக்காலத்தில் மலையில் உள்ள குகையில் உறங்கும் பெருமை மிக்க சிங்கம் விழிக்கின்றது. அதன் கண்களில் நெருப்பு பொறி பறக்கின்றது. நாற்புறமும் நடமாடி பெற்றி மயிலை சிரித்து பெருமையுடன் நிமிர்ந்து கர்ஜனுடன் வெளியே கிளம்புகிறது. அது போல காயாமோ நிறத்தையுடைய கண்ணனே, நீ வீரநடை போட்டு கோயிலிருந்து வெளியேறி இங்கே வந்து அருள் செய். வேலைப்பாடுகளை கொண்ட மிகச்சிறந்த சிம்மாசனத்தில் அமர்ந்து நாங்கள் எதற்காக இங்கு வந்தோம் என்பதை அறிந்து இந்த கோரிக்கைகளை
பரிசீலனை செய்து நிறைவேற்றி அருள வேண்டுகிறோம் என்று கூறுகிறார்கள். கண்ணனிடம் தங்களுடைய வேண்டுகோள்களை எல்லாம் வைக்கிறார்கள் சிறுமிகள். 24வது பாடல். அந்து உலகம் வளர்ந்தாய் அடி போற்றி, சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி, கொற்றடை சகடம் உதித்தாய் புகழ் போற்றி, கன்று குணிலா எரிந்தாய் கழல் போற்றி, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி, என்றென்று உன் சேவகமே ஏற்றி பகை கொள்வான், இன்று நாம் வந்தோம் இறங்கேலோர் எம்பாவாய். மகாபலி இந்த உலகத்தை கைப்பற்றிய காலத்தில் 3 அடிகளால் அளத்து உன்னுடையது என்று உணர்த்தியவனே, உன்னுடைய திருவடிகளுக்கு வணக்கம். ராம் அவதாரம் எடுத்த போது இலங்கைக்கு சென்று சீதையை மீட்க ராவணனை வெற்றி கொண்டவனே, உன் வீரத்திற்கு நமஸ்காரம். சக்கரவடியில் வந்த சகடன் அப்படிங்கிற அசுரனை ஒரே உத்தியில் வீழ்த்தியவனே, உன்னுடைய புகழுக்கு வந்தனம். கன்று வடிவில் வந்த வத்சாசுரனை தடியாக கருதி அவனை வெள்ளாமர வடிவில் வந்த கவிதாசுரன் மீது எரிந்து அழித்தவனே, உன் கால்களில் அணிந்த வீர கழலுக்கு மங்களம் உண்டாகட்டும். கோபர்த்தனகிரியை குடையாக்கி ஆயிரத் குலத்தவரை இந்திரன் அனுப்பிய மழையில் இருந்து காத்தவனே, உன் இரக்க குணத்துக்கு தலைவணங்குகிறோம். பகைவர்கள் எவ்வளவு பலவான்களாயினும் அவர்கள் உன் கையில் உள்ள வேளால் அழித்தவனே, அந்த வேலாயுதத்துக்கு நமஸ்காரம். உன் வீரச் செயல்களை பாடி உன் அருளை பெறுவதற்கு இப்போது நாங்கள் வந்துள்ளோம். எங்கள் மீது இரக்கம் காட்ட வேண்டுகிறோம். அடுத்து ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர தரிக்கிலானாகி தான் தீங்கு நினைத்த கருத்தை பிழைப்பின் கற்றல் வைத்து திருப்பெண்ணு நின்ற நெடுமாலே, உன்னை அறுத்தித்து வந்தோம் அரை தருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி வருத்தமும் தேர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். தேவகி மைந்தனாக இரவில் பிறந்து அன்றிரவே யசோதையிடம் ஒளிந்து வளர்வதற்காக சென்றவனே, அவ்வாறு மறைந்து வளர்வதை பொறுக்க முடியாத கம்சன் உன்னை அழிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். அந்த கருத்து அழியும் வகையில் அவன் வயிற்றில் பயத்தால் ஏற்படும் நெருப்பை விளைவித்த உயர்ந்த குணங்களுடைய திருமாலே, உன்னுடைய அருளை யாசித்து நாங்கள் வந்திருக்கிறோம். அந்த அருளை தந்தாயானால் உனது விரும்பத்தக்க செல்வ சிறப்பையும் பக்தர்காக நீ செய்த பணிகளையும் பாராட்டி நாங்கள் பாடுவோம். உனது பெருமையை பாடுவதால் துன்பங்கள் நீங்கி இன்பமாய் மகிழ்ந்திருப்போம். 6வது பாடல். மாலை மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியே, ஞானத்தை எல்லாம் நடுங்க முரல்வன ஆளன்ன வண்ணத்துன் பாஞ்சஜன்யமே, போல்வன சங்கங்கள் பொய்ப்பாடு உடையனவே சால பெரும் பறையே பல்லாண்டி இசைப்பாரே, கோல விளக்கே கொடியே விதானமே, ஆளில் இலையாய் அருளேலோ எப்பாவாய். மக்களிடம் மிகுந்த அன்பு கொண்டவனே, நீல நிறத்தை உடையவனே, ஆளிலையில் மிதப்பவனே, பெரியவர்களால் வழி வழியாக மேற்கொள்ளும் மார்கழி நோன்பிற்கு உலகத்தை அதிர வைக்கும் கொடியையும் பால் சாதம் போன்ற நிறத்தையும் உன் சங்காக பாஞ்சஜன்யத்தை போன்றதுமான வளம்புரி சங்குகளையும் பெரிய முரசுகளையும் பல்லாண்டு பாடும் பெரியோரையும் மங்கள தீபங்களையும் கொடிகளையும் தந்து இந்த நோன்பை நிறைவேற்றுவதற்குடைய இடத்தையும் அளித்து எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும். அடுத்து. கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, உன் தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே, விளையே தோடே செவி பூமே, பாடகமே ஏந்தனைய பல்கலனும் யாம் அணிவோம், ஆடை உடுப்போம், அதன் பின்னே பால் சோறு மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். ரொம்ப அருமையான பாடல். எதிர்களை வெற்றி கொள்ளும் சிறப்பு மிக்க கோவிந்தனே, உன்னை பாடி அருள் பெறுவதற்காக நான் வந்திருக்கோம். எங்களுக்கு எல்லா செல்வங்களையும் நீங்க கொடுத்து அருள்வாயாக. அது இருந்தால் தானே இந்த நாடு ஒன்று புகழுது. கையில் அணியக்கூடிய சூடகம், தோளில் அணியக்கூடிய பாகுவலயம், காதில் அணியக்கூடிய தோடு, கர்ப்பம், பாலில் அணியக்கூடிய பாடகம், இந்த அணிகலன்கள் எங்களுக்கு கொடு, புத்தாடைகள் எங்களுக்கு கொடு. அப்புறம் விரதத்தை நிறைவு செய்யும் வகையில் கூட்டமாக உன்னோட சேர்ந்து வந்து நாங்க பால் சோறு நெய் சோறெல்லாம் சாப்பிடுறோம்னு சொல்லி கேக்குறாங்க. 28வது நாள் பாடக்கூடிய பாடல். கறவைகள் பின் சென்று காணாம் சேர்ந்துன்போம் அறிவொன்றும் இல்லாத ஆயர் கொழுத்து உன் தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடியும் குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா, உன் தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோம், அன்பினால் உன் தன்னை சிறு பேர் அழைத்தனவும் சீறி அருளாதே இறைவா, நீ தாராய் பறையேலோர் எம்பாவாய். இல்லாத கோவிந்தனே, நாங்கள் பசுக்களின் பின்னால் சென்று அவற்றை மேய்த்து தயிர் சாதம் உண்பவர்கள்.
எங்களுக்கு அறிவென்பதே இல்லை. ஆனால் ஒன்று மட்டும் எங்களுக்கு தெரியும். உன்னை தலைவனாக அடைந்ததால் எங்களுக்கு வைகுண்டம் உறுதி என்பதை பிறவி பயனாக அடைந்தது அது. உன்னோடு எங்களுக்குள்ள உறவை பிரிக்க யாராலும் முடியாது. விரதம் இருக்கும் முறை பற்றி எல்லாம் அறியாத பிள்ளைகள் நாங்கள். அதுபோல் கண்ணா, மணிவண்ணா, கருணாகரா என்றெல்லாம் உன்னிடம் உள்ள உரிமையின் காரணமாக ஒருமையில் அழைத்தோம். அதற்காக கோபித்துக் கொள்ளாதே. எங்கள் இறைவனே, எங்கள் நோன்பை ஏற்று அருள்வாகி. மிகவும் அருமையான பாடல் 28வது பாடல். சிற்றம் சிறு காலை வந்தும் நீ சேவித்தோன் பொற்றாமடியே போற்றும் பொருள் கேளாய். பெற்ற மெய்த்தனும் குளத்தில் பிறந்து நீ குற்றவில் எங்களை கொள்ளாமல் போகாது. இத்தை பறை கொள்வான் அன்று காண் கோவிந்தா. எற்றைக்கும் ஏழை பிறவிக்கும் உன் தன்னோடு உத்தமே யாவோம் உனக்கே யாம் ஆண் செய்வோம். மற்றை நம் காமங்கள் மாற்ற எல்லோர் எம்பாவை. போன்ற பாதங்களை வணங்க வந்திருக்கிறோம். அதற்கான காரணத்தை கேள்வி. பசுக்களை மேய்த்து பிழைக்கும் ஆயர் குளத்தில் பிறந்தே எங்களது சிறு விரதத்தை கண்டு கொள்ளாமல் விட்டுவிடாதே. நீ தரும் இந்த சின்ன பொருள்களுக்காக இந்த விரதத்தை நாங்கள் மேற்கொள்ளவில்லை. என்றும் 7 பிறவிகளும் எங்கள் குலத்தில் பிறக்க வேண்டும். எங்களை உன் உறவினர்களாக ஏற்க வேண்டும். உனக்கு மட்டுமே சேவை செய்யும் பாக்கியத்தை தர வேண்டும். இது தவிர மற்ற விருப்பங்களை எல்லாம் நீயே அழித்து விடு என்று கண்ணனின் பெருமைகளை கூறி அடுத்த பிறவிலார் எங்களுக்கு உறவினராக வந்திருக்கிற என்று சிறுமிகள் கேட்டுக்கொள்கிறார்கள். பாடல். வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை எங்கள் திருமுகத்து சேழையார் என்று சென்றிறைஞ்சி அங்கப்பறை கொண்ட வார்த்தை அணி புதுவை பை கமல தன்னெறிகள் கட்டர் பிரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை 30 அப்பாமே இங்கு இப்பரிசுரைப்பார் 2 மால்வரை தோள் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று என்பொருவர் எப்பார். அருமையான பாடல் சொல்லி முடிச்சிடுறாங்க. பார்க்கடலை கடைந்தவன், கேசிகன் என்கிற அரக்கனை கொன்றவன், கேசவன், கண்ணன், சந்திரனை போன்ற அழகான முகத்தை உடையவன், சந்திரன் போன்ற முகம் கொண்ட அணிகள் நனைந்த பெண்கள் சிரமப்பட்டு தரிசித்து பாவை விரத பலன் பெற்ற விபரத்தை ஸ்ரீவில்லிபுத்தூரில் பிறந்த குளிர்ந்த தாமரை போன்ற முகத்தை உடைய பெரியாழ்வாரின் பெண்ணான ஆண்டாள் இனிய தமிழில் 30 பாடி பாடலை தொகுத்திருக்கிறாள். இதனை படிப்பவர்கள் எந்த தோள்களை உடையவனும் அழகிய கண்களை உடைய திருமுகத்தை உடையவனும் செல்வத்துக்கு அதிபதியுமான திருமாலின் ஆசையுடன் எங்கு சென்றாலும் செல்வ செழிப்பு பெற்று இன்பமுடன் வாழ்வர் அப்படின்னு சொல்லி பாடலை முடிச்சிருக்காங்க. இந்த 30 பாடல்களையும் படிக்கக்கூடியவங்க எல்லா திருமாலின் எல்லா ஆசைகளையும் பெற்று எங்கு போனாலும் அவங்க செல்வ செழிப்போட வாழ்வார்கள் அப்படின்னு சொல்லி பாடல்கள் முடிவு பெற்றிருக்கீங்க. திருப்பாவை முடிவு பெற்றது. 30 பாடல்களும் மிகவும் அருமையான பாடல்கள். கண்ணனின் லீலைகளையும் சிறுமிகளான எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று கண்ணனிடம் வேண்டிக் கொள்வதையும் இந்த பாடல்கள் உணர்த்துகின்றன. நன்கு படித்து நல்ல மதிப்பெண் பெற்று தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்களுடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆனந்தி. நன்றி, வணக்கம்.